உங்களுக்கு நம்மளோட வியூஸு, நம்மளோட சாட்டு, நான் டெய்லி கொடுக்குற வியூஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு யூஸ் ஆச்சுன்னா, இந்த வீடியோஸை லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோஸை பாருங்கள். நாளைக்கான நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி, இன்ட்ராடே ஸ்டாக்ஸு எல்லாமே பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம டெலிகிராம் சேனலில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், என்ன நடந்திருக்குங்கிறத பார்த்துட்டு வந்துடுவோம். எஸ்டர்டே நான் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி வியூ சொல்லியிருந்தேன். ரெண்டுமே ஜோனுக்கு மேலே ஓப்பன் ஆனதுனால நமக்கு என்ட்ரி எதுவுமே இல்லை. அதனால் செட்டப்புக்காக வெயிட் பண்ணுங்கள், ஓவர் ட்ரேட் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி 9:09 ப்ரீ மார்க்கெட் டயத்திலே நான் சொல்லிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு செட்டப் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரெக்ஸில் கிளியராக இன்றைக்கி காலையில் 9:15 கோல்டில் 1 ஹவரோட டிமாண்ட் வந்து பார்த்திங்கன்னா நியர் 1 ஹவர் டிமாண்டு நியர் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் ரன் பண்ணுற பக்கத்துலேயே இருந்த டிமாண்ட் இருக்குது. டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா 4148ம் 4163யும் டார்கெட்டாக நான் சொல்லியிருந்தேன். கன்ஃபர்மேஷன் ஆர் ஸ்வீப் என்ட்ரி எடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இப்போது டார்கெட்டுங்கிறது ரீச் ஆனிச்சு. ஸோ இந்த கன்ஃபர்மேஷன் ஸ்வீப் என்ட்ரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மென்டர்ஷிப்பில் இருக்கும். கிளியராக வந்து மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டார்கெட் 600 பிப்ஸ் கிட்ட மார்க்கெட்டு ரீச் ஆனிச்சு. நான் அகெயின் சொல்கிறேன், நம்மளோட ஸ்டாப் லாஸ் எப்போதுமே சின்னது தான். டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும். அதுதான் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி, நாஸாவோட ஸ்ட்ராட்டஜி. ரூல்ஸ் பேஸ்டு ட்ரேடிங் சிஸ்டம் மட்டும்தான். இந்த ரூல்ஸ் இருந்தால் மட்டும்தான் ட்ரேடு, செட்டப் இருந்தால் மட்டும்தான் ட்ரேடு, செட்டப் இல்லைன்னா ட்ரேடு இல்லை. இதுதான் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி. ஸோ நாளைக்கான நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை பார்ப்போம். நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபாரெக்ஸ்க்கான அப்டேட்டு, இந்தியன் மார்க்கெட்டுக்கான அப்டேட்டு, பிரேக்கிங் நியூஸ் எல்லாமே நம்ம டெலிகிராம் சேனலில் கிடைக்கும். ஜாயின் பண்ணி அந்த சார்ட்டு, அந்த நியூஸ்லாம் எல்லாமே யூஸ் பண்ணிக்கோங்க. இது எதுவுமே நான் சொல்கிறது எதுவுமே வந்துட்டு கால்ஸ் கிடையாது, எல்லாமே ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக மட்டும்தான். ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க, ட்ரேடை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நாளைக்கான நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஃப்ரைடே வந்து பார்த்திங்கன்னா மென்டார்ஷிப் ஓப்பன் ஆகுது. ஸோ அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் ஆக போகுது. இன்னும் ஃபியூ ஆர் சீட் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. ஒரு 2 or 3 சீட் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. புக் பண்ணாதவங்க உங்களோட ஸ்லாட்டை புக் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனலில் வந்துட்டு இங்கே டெக்ஸ்ட் பண்ணுங்கள், உங்களுக்கான ஃபர்தர் டீட்டெயில்ஸ் கிடைக்கும். ஸோ ஃப்ரைடே 8 PM ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ரிஜிஸ்டர் பண்ணாதவங்க ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி, இந்த ஸ்னைப்பர் ஷாட்டு, இது எல்லாமே பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் ஒரு கேண்டில் ஏன் ஃபார்ம் ஆகுது, எதனால் ஃபார்ம் ஆகுதுங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக பேசிக்லேருந்து நான் சொல்ல போகிறேன். ஸோ லைவ் செஷனாக இருக்கும். ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. நாளைக்கான நிஃப்டியோட வியூ பார்ப்போம். ஸோ நாளைக்கு பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இந்த டிமாண்டில் வந்தால் தான் நம்மளோட பை என்ட்ரிங்கிற மாதிரி எஸ்டர்டே நான் சொல்லியிருந்தேன். அது கேப் அப் ஆகி ஓப்பன் ஈக்குவல் டு ஹை கொடுத்து ஸோ இப்போ தான் மார்க்கெட் வந்து ரீச் ஆகிடுச்சு. ஸோ இதோட எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு இந்த டார்கெட் வரைக்கும் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த டார்கெட்டுக்கு போய் ரீச் ஆகிடுச்சு அப்படின்னா, இந்த டார்கெட்டுக்கு போய் ரீச் ஆகிடுச்சுன்னா இன்னமும் நல்ல பிரேக் ஆகி மேலே போகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இன்னமும் நல்லா மேலே போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நாளைக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறது ஒன்லி பை மட்டும்தான். இந்த டிமாண்டுக்கு கீழே இன்கேஸ் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் செட்டப் எதுவும் கிடையாது. இந்த டிமாண்டு கீழே வர வரைக்கும் நம்ம பை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். மற்றபடி எந்த ஒரு ஃபோக்கஸும் கிடையாது பேங்க் நிஃப்டிக்கு. ஸோ மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. சேம் ஜோன், சப்ளை எல்லாமே மார்க் பண்ணிக்கோங்க. அதுமாதிரி நிஃப்டியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சப்ளை, இந்த ஏரியா இருக்குல்ல, இந்த ஏரியா கிட்ட வரப்போ ஸ்கேல்பிங் மட்டும்தான். ஜஸ்ட்டு ஒரு ஸ்கேல்பிங், டக்குன்னு போயிட்டு ஸ்கேல்பிங் அடிச்சுட்டு டக்குன்னு வந்துடுங்க, ஓடி வந்துடுங்க. ஸோ ஹோல்ட் பண்ணலாம் முடியாது. ஸோ இதை உடச்சிட்டு இன்னும் மேலே போகிறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஜஸ்ட்டு இந்த லெவலில் ஒரு சின்ன ஸ்கேல்பிங் மட்டும்தான், இந்த லெவலில் ஒரு சின்ன ஸ்கேல்பிங் மட்டும்தான், உடச்சிட்டு மேலே போகிறது தான் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்துட்டு இது எங்கே போகணும் அப்படின்னா 26,6059 இந்த லெவலுக்கு போகணும். 26,559க்கு இந்த லெவலுக்கு போகணும். இதுக்கு மேலே மார்க்கெட் போகும். ஸோ அது வரைக்கும் நமக்கு செல்லே கிடையாது, ஒன்லி ஃபோக்கஸ் பை மட்டும்தான். ஸோ நாளைக்கு இந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்கால்பிங், அதுக்கப்புறம் நம்ம பை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த சப்ளையை உடைக்கிறப்ப நமக்கு ஃப்ளிப் ஜோன் கிடைக்கும். ஸோ ஃப்ளிப் ஜோன் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியும். ஸோ அந்த ஃப்ளிப்பில் ஹோல்ட் பண்ணி நீங்கள் அகெயின் 26,059 வரைக்கும் நீங்கள் ஹோல்ட் பண்ணலாம். ஸோ இது நிஃப்டியோட வியூவு. நாளைக்கான இன்ட்ராடே ஸ்டாக்ஸ் அப்படின்னா ஐடிசி. ஸோ ஐடிசி வந்து பார்த்திங்கன்னா 1 செகண்ட், ஐடிசி எங்கே இருக்குது, இந்த இருக்குது. ஸோ ஐடிசி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டவுன் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஒரு நல்ல ஒரு சேனல் பேட்டர்ன், இது பிரேக் அவுட் ஆகி கீழே வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ பார்ப்போம் நாளைக்கு மார்க்கெட் இன்கேஸ் பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா கீழே தான் ஃபஸ்ட் ரெஃபரன்ஸ், மேலே பிரேக் அவுட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இல்லை. இன்கேஸ் பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா நல்லா ஃபாலோ ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஐடிசி ஒரு இன்ட்ராடே ஸ்டாக்ஸாக யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்என்டி. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா டாப் சைடில் பிரேக் அவுட் ஆகிறதுக்கு ஃபஸ்ட்டு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா நல்ல மூவ்மெண்ட் மேலே கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படி இல்லைனா கீழே பிரேக் அவுட் ஆகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சேனல் பேட்டர்ன் எல்என்டி அண்டு ஐடிசி ரெண்டு மட்டும்தான் நமக்கு இன்ட்ராடே ஸ்டாக்ஸு. ஸோ நாளைக்கான வியூ வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், நல்ல செட்டப்பில் இருக்குது. நிஃப்டி நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், அந்த லெவல்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து க்ரூட் ஆயில் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க, நிறைய பேர் மெசேஜுமே பண்ணியிருந்தீங்க. க்ரூட் ஆயிலில் அகைன் கன்ஃபர்மேஷன் என்ட்ரி தான் ட்ரிகர் ஆகி டார்கெட்டை நோக்கி போயிட்டுருக்கு.
ஸோ இது எப்போ இது இங்கே வருதோ அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த டிமாண்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் ஃபர்தர் பை அப்படிங்கிறது நம்ம ஃபோக்கஸ் பண்ண முடியும். இந்த இடத்துக்கு வரட்டும், வந்ததுக்கப்புறம் நம்ம அடுத்த பையிங் செட்டப்பை நான் சொல்கிறேன். ஸோ இதோட கன்ஃபர்மேஷன் என்ட்ரி தான் ஃபாலோ ஆகிட்டுருக்கு. ஸோ அதேமாதிரி நேச்சுரல் கேஸுமே கேட்டிருந்தீங்க. நேச்சுரல் கேஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த லெவல் அகைன் நமக்கு ஒரு பை ஜோன். இந்த லெவலில் வந்துச்சுன்னா நம்ம மறுபடியும் நம்ம ஒரு பை என்ட்ரிங்கிறது எடுக்கலாம் 380. இது நேச்சுரல் கேஸோட வியூவு. ஸோ கோல்டுக்கான வியூ நான் ஆல்ரெடி கொடுத்துட்டேன். ஸோ நம்ம அடுத்த செட்டப் கோல்டுக்கு எப்போ வருதோ நான் டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே லிங்க் இருக்குது, இல்லாட்டி ஜஸ்ட்டு டெலிகிராமில் போய்ட்டு நாஸ் கவுன்சில் சர்ச் பண்ணுங்கள், நம்ம சேனல் வரும், ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நான் அகெயின் சொல்கிறேன், இந்தியன் மார்க்கெட் ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். இங்கே 2 பேருக்கு நடுவில் தான் போட்டியே. ஒன்று எஃப்ஐஐ, ஒன்று டிஐஐ. அதில் நீங்கள் யார் கூட சேர்ந்து ட்ரேட் பண்ண போகிறீங்க? கேண்டில் ஏன் ஃபார்ம் ஆகுது, எதனால் இன்ஸ்டியூஷனல் மூவ் பண்ணுறாங்க, அது கூட சேர்ந்து நம்ம ட்ராவல் பண்ணணும். அதுதான் நம்ம ஸ்ட்ராட்டஜி, அதுதான் நம்ம மென்டர்ஷிப்பில் சொல்லித்தர போகிறோம். ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள், ஓவர் ட்ரேட் பண்ணாதீங்க. ஸோ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் டிகே பயங்கரமாக இருக்குன்னா அழகாக ஸ்டாக்ஸில் ட்ரேட் பண்ணுங்கள். 9:15க்கு ட்ரேட் எடுக்கிறீங்களா, 3:15 வரைக்கும் டிகேலாம் கிடையாது. ஸ்டாக்ஸில் அழகாக ஒரு ட்ரேட் எடுத்துகிட்டு 5 டைம்ஸ் நீங்கள் லெவரேஜுமே யூஸ் பண்ணிக்கலாம். இன்ட்ராடேக்கு அழகாக பீஸ்ஃபுல்லாக நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு இன்ட்ராடே பிளேயராக நீங்கள் உள்ளே வரீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டாக்கில் தான் ட்ரேட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிக்கு உள்ளே வரணும். தேங்க்யூ அண்ட் பாய்.